இந்த கால் தடம் கீழே பதியணும். அதுக்கு மட்டும் கேள்வி கேளுங்க. நீங்கள் அதை மட்டும் கேள்வி கேளுங்க. இறந்து போனவங்க எப்படி வருவாங்க, எப்படி வருவாங்க? நீங்கள் இறந்த உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்களா இல்லையா? பல இதுக்கு காரணத்துக்கு பேங்குக்கு இதுக்கு கடன் வாங்க மற்ற லீகல் இஷ்யூக்காக அடுத்த நாளே இறந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அந்த சர்டிஃபிகேட் அந்த ஆஃபீஸ்லேருந்து வாங்க தெரியாதா இந்த மண்டுவங்களுக்கு? எல்லாம் எங்கள் தலையில் தான் சுமத்தணுமா? நாங்கள் ஓட்டு போடுற அன்னைக்கு போய் ஓட்டு போடுவோங்க. அதை நீங்கள் பறிக்கிறதுக்கான தான் இது திட்டமிட்ட சதி. இட்ஸ் எ ஸ்கேம். இட்ஸ் எ ஸ்கேம், ப்ரீப்ளான்டு ஸ்கேம். ஞானேஷ்குமார் மிகப்பெரிய ஒரு மோசடியால் உட்கார வச்சுருக்கிறாங்க மத்திய அரசு. இது இன்னொன்று, இது எதுக்காக இந்த எஸ்ஐஆர்? குடியுரிமை சட்டத்தை உள்துறை அமைச்சகம் தான் கையில் எடுக்கணும். இவங்க எடுத்தால் அது கிரிமினல் குற்றம். அதன்படி இவர் அரெஸ்ட் செய்யப்படணும் ஞானேஷ்குமார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த மொல்ல மாதிரித்தனத்தை நிறுத்துங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணணும். நான் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா டிடிஐ சார்பாக ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் இறங்கி இந்த இவிஎம்மை எதிர்த்து, இவிஎம்மில் நீ ஓட்டு போட முடியாது, நடத்தாத. அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? இல்லாட்டி தேர்தல் நடத்தாத. எலான் மாஸ்க் நிறுத்தி சொல்கிறாங்க. எல்லா உலக பெரிய நாடுகளும் இவிஎம்மை தூக்கி குப்பையில் போட்டான். மேனிப்புலேட்டிங் மெஷின். அது ஒரு உருட்டுறது, சோழி உருட்டுறது. அதை வச்சு தானே எல்லாம் இவ்வளவு அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேளுங்க சகோதரி. ஆமாம் ஆமாம், அவங்க யார் வாழை தொங்கிட்டு இருக்காங்க? யார் குடுமையை வச்சு ஆட்டிகிட்டு இருக்கா? அவர் குடுமையை எடப்பாடி என்னை 8 பேரை வெட்டுவேன், 8 வழிச்சாலை போட்டான்னு போராட்டம் பண்ணி நான் ஜெயிலுக்கு போனேன். ஸ்டாலின் ஐயா எனக்கு பாராட்டினாங்க சட்டசபையில், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு பல ஸ்டேட்டுகளில் இந்த மத்திய அரசு என்ன பண்ணிகிட்ருக்கு? காரணம் திருட்டுத்தனமாக. ஐயா கொஞ்சம் அமைதி. திருட்டுத்தனமாக, முள்ளமாரித்தனமாக திருடனுங்களும் கொலகார பாவிகளும் தான் நாட்டை உட்காந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனோட விளைவு தான் இது. சார், நீங்கள் சொல்ல வந்தது இந்த இவிஎம்மை வச்சு தான் இவ்வளவு நடக்குது. அதனால் அதை முதல்ல ஒழிச்சு கட்டணும். அதுதான் என்னோட கோரிக்கை. இந்த எஸ்ஐஆருங்கிறது தேவையில்லாத ஒன்று. எவ்வளோ பெரிய ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க? இது எதுக்கு? ஏன் இப்படி மக்களை படுத்தி பாழாப்படுத்தி நீ தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் நடத்து. அதுவும் இவிஎம்லாம் நடத்தப்படக்கூடாது. லட்சக்கணக்கான கேஸுகள் இருக்குது. நான் கேஸ் போட்டு தோத்துட்டேன், தூக்கி போட்டாங்க, நடந்து போட்டாங்க. நானே ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணி 10 தடவை அலைஞ்சு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போட்டேன். லட்சக்கணக்கான லாயர்கள் போராடினாங்க. அந்த இவிஎம்மை ஒழிச்சா தான் இந்த நாடு உருப்படும். எடப்பாடி ஐயா சப்போர்ட் பண்ணுறார். சரி, ஏன் இவங்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் விஜய் கட்சியும். ஏன்னா அவர் இப்போ ஆளுங்க மத்திய அரசு, நடுவண் அரசு, நம்ம ஒன்றிய அரசால் இறக்கி விடப்பட்டவர்னு இப்போ தான் எனக்கு தெளிவாக தெரியுது. இப்போ முன்னாள் முதல்வரை தூக்கி போட்டு மர்டர் பண்ணிட்டாங்களா இல்லையா? யார் பண்ணாங்க? அப்போ இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். நானும் கேஸ் போட்டு பல இதுகளுக்கெல்லாம் தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு இவ்வளோ வச்சுருக்கேன். நான் எதுவுமே எடுபட மாட்டேங்குது. 75 நாள் இங்கே நடந்து போவேன் அப்போலோ இங்கேருந்து. 75 நாள் ஒரு இப்போல்லாம் கேமரா. என்ன வாய்ப்பு கொடுத்தா கொடுக்காட்டி மேலே போச்சு. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு நாடு நாசமாக போகுது. அதை தடுக்கத்தான் எஸ்ஏஆர் தடுக்க பண்ணோம். இட் ஹேஸ் டு பி ஸ்டாப்டு. அண்ட் தி சிவிஎம் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். இட்ஸ் idiotical machine, stupid machine. Every genius person saying, every country following by ballot paper only. இப்போ நான் இது ரெண்டுக்கு கூட்டியிருக்கேன். நீங்கள் பிக் பாஸ் கேம் போகிறீங்க, நீங்கள் அதை ஏன் பார்க்குறீங்க? நான் அந்த கருத்தை பார்க்குறதே இல்லை. எவன் கூடவே கட்டி பிடிச்சிக்கிட்டோம். பன்னியெல்லாம் போய் எங்கள் பன்னி மாதிரி உட்காந்து சேத்துல புரண்டுட்டு போகட்டும். நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? நல்ல சீரியல் பாருங்கள். சன் டிவியில் அந்த நேரத்தில் என்னப்பா ஓடுது, அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் காட்டுறாங்களோ. அந்த கரும்பு ஏங்க பார்க்குறீங்க? 9 மணிக்கு படுத்து தூங்கிடுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 5 எந்திரிங்க.
வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். ஏதோ அவங்க பொழப்பு ஓட்டுறாங்க. என்ன கேட்க வந்தீங்க? நீ எதுக்காக கூட்டியிருக்கீங்க? பிக் பாஸ் தடை வேணும். அது தடை என்ன? இப்போ என்ன வெங்காயம் விளக்கமாத்து கட்டு இருந்தால் எனக்கு என்ன? அவங்க சம்பாதிக்கிறாங்க. சமூகத்தை இதுதான் சீரழிக்குது. பிஜேபி சர்க்கார் தான் சீரழிக்குது. இந்த எஸ்ஐஆருங்கிறது நீ என்னைக்கு எனக்கு அடிமையாயிரு, நான் இப்படி தான் பண்ணுவேன். எல்லாம் 5-6 வருஷம் முன்னாடி நான் இந்த இதை ஆரம்பித்தேன், டிப்டாப் தமிழான்னு. அதான் அந்த ஒரு சகோதரர், அதான் அந்த யாருப்பா அவர் பேர், இப்போ ஆதி தமிழை கொச்சையாக தமிழாக சொன்னதுனால நான் டிப்டாப் தமிழான்னு ஆரம்பித்து அதுலேயே ஒரு வரி வரும், தேர்தல் ஆணையம் மோதி விட்டு பூணையம், தெளிவாக வரும். அது அப்படியே தான் இன்றைக்கும் இருக்குது சார். போராடணும், அதே இதில் போராடிக்கிட்டு இது ஆரம்பிக்கலை. இது மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்கணும். இது நிப்பாட்டப்படணும். இவிஎம் நிப்பாட்டப்படணும். ஏங்க பேலட் பேப்பருங்க, சும்மா ஒரு பேப்பர். என்ன இந்த காலம், இந்த காலத்துக்கு என்ன வந்துச்சு? ஏன் இந்த காலம் கற்காலமாக அது? ஏன் அமெரிக்கா கற்காலத்திலேயே இருக்கான்? பிரிட்டிஷ் கற்காலத்திலேயே இருக்கான்? ஏப்பா இந்த அம்மா கேட்குறாங்க பெண்மணி, கற்காலத்துக்கு போறியே. அப்போ ஏன் நம்ம சம்பிரதாயம் குடவோலைன்னு தமிழன் முத கண்டுபிடிச்சது, அதை ஏன் கைவிடுறீங்க? அது சிம்பிள். இசிடிவி இருக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, எல்லாம் பார்க்குறாங்கல்ல. பூத் கேப்சர் நடந்தாலும் பார்க்கும், கமிட் ஆகும். பேப்பரில் குத்து மடி உள்ளே போடு, சந்தோஷமாக போய் தூங்கு. இது இந்த அளவுக்கு போட்டால் அந்த அளவு ஜெயிக்கிறான். எதுக்கு இந்த அளவு? இவிஎம் அளவு எதுக்கு? சங்கு ஊதிடுவான், இந்தியாவை ஊதிட்டான் இவிஎம்மை வச்சு. இன்னும் உங்களுக்கு உணர்ச்சி வரலை, உங்களுக்கு நீங்கள் போராட தோணலை. லட்சம் வக்கீலுங்க போராடி செத்துட்டான். அதை இப்படி தான் நடத்துவீங்கிறான். தேர்தல் அப்படியே நடக்குது. என்ன நடத்தி இப்படி என்னத்தை உன்னத ஆட்சியை கொடுத்துட்டான்? எல்லாம் அடிமையாக்கி தானே வச்சுருக்கான். அதானி போட்டு, அதானி இது, அம்பானி. இந்த கோழி இல்லை, கோழி ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கு உதாரணம் சொன்னால் அதான் இங்கேயோ படித்தேன். ஃபுல்லாக எல்லா முடியும் பிச்சுட்டு, எல்லாம் ஒரு சேவலில் உள்ள ஒட்டு மொழி எல்லாத்தையும் ரெக்கையை பிச்சுட்டு கீழே போட்டவுடனே 4 தானியத்தை எடுத்து போட்டால் அது நகர்ந்துக்கிட்டே வந்து கொத்தி திங்கும். இங்கே பார், ஜிஎஸ்டியில் குறைச்சிட்டேன், ஜிஎஸ்டியில் உங்களுக்கு குறைச்சிட்டேன். வரி போடுவாங்களாம், வரி மேலே வரி போடுவாங்களாம். டோல்கேட்டு லட்சக்கணக்காக கோடி, 1000 கோடிக்கு கொள்ளையடிச்சு நிதின் கட்கரி இங்கே ஒரு கல்யாணம் 1,00,000 கோடியில் நடத்துகிறாங்க. இதுதானே நடக்குது. அதானி அம்பானி காலில் போய் கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களோட அஜெண்டா, அந்த பஞ்சதந்திர கதைப்படி அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. போட்டு உருட்டுறது புரட்டு, மக்களை அடிமையாக தான் வச்சுருப்பாங்க, படிக்க விட மாட்டாங்க. அது வெளிப்படையாக தெரியுது. ஐயா, நான் தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுக்குங்க. நான் நியாயமாக சொல்கிறேன், எனக்கு நெஞ்சு வெடிக்குது. ஆமாம், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவாது. அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேறு வழி இல்லை. டிஎம்கே தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமாக வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன், இப்போ வேறு எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான், எங்கேயும் செய்வேன். நான் என்னோடய போராட்டம், என்னோடய பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பியை ஆதரித்தேன் அன்னைக்கு. இப்போ பார்த்தா அவர் அது என்ன இப்போ எங்கே செய்வீன்னு கேட்டிங்கல்ல, இங்கே பார், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்டில், வயலில், அங்கே போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா? அறிஞர் அண்ணா எப்படி வந்தால், எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் கூட தங்கலைங்க. அங்கே போனால் டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது. மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு, உரையெல்லாம் கேட்க நம்ம இப்போ பிறக்காமல் போயிட்டோம். அங்கே சாதாரணமாக போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்கீஸில் பெஞ்ச் இருக்கும்ல, அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்களாம் அப்படியே இருக்கான். ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர்ட் ஃப்ளைட். இது சும்மா கற்பனகதி. இதெல்லாம் ஒரு மயிலும் பிடுங்க முடியாது, ஒரு ஆணையம் பிடுங்க முடியாது. இதுதான் விஷயம். ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம்.
ஆ அங்கேயும் இதே மாதிரி இங்கே தோப்பாங்க. சொல்லுங்கள். ஏற்படலாம். நீங்களே சொல்லிவிட்டு என்ன வாயில் சொல்ல வைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க, அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்கள் வந்தீங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிவிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிவிடுவேன். ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில், அவ்வளவு ஃபோனு, தகவல், மெசேஜு, பாராட்டு. நான் அதை நினச்சி நான் சொல்லலை. ஆனால் அந்த மனுஷன்ட்டு ஒரு ஃபோன் கூட வரல. 10 படம் நடித்தேன், வெளியோலிலாம் நடித்தது அவர் புண்ணியத்தில் இல்லை. நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு எப்பயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன். அதனால் அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் இறக்கி விடப்பட்டவர். ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு? இதுக்கப்புறம் ஜெட்டு கொடுத்தாங்களா? என்னங்க சொல்லுங்கள், நீங்கள் தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்களாம். ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு அடிமட்ட தொண்டர்களோட அவங்க இப்போ நீட்டை தூக்கணும், ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீளம் கிடைக்கணும், இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது, கார்ப்பரேட் வயமாகுது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது, கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது, பப்பாளி எவ்வளோ பெருசு வருது, எல்லாமே நஞ்சு விட்டப்பட்டு வருது. இதெல்லாம் தீர்க்கறதுக்கு மக்களோட மக்களாக போராடணும் ஒரு மனுஷன். அவர் கார்ப்பரேட்டு கூடயும் இலுமினாட்டிகளுக்காக தான் அவர் வருவார், ஒரு இதுக்காக. அதனால் இன்றைக்கி என்னோடய முடிவு அதுதான். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. சார், மக்களை சந்திக்க ஹெலிகாப்டர்ல போக போற விஜய் மற்ற கட்சிகளுக்கு சொம்படிக்க வந்திருக்காரா சார்? சொல்லிட்டீங்க, அடிங்க. நீங்க சொன்னீங்களா சார்? சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு என்ன பயமா? ஏண்டா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? முந்தா நேற்று வந்தால் மனசு என்னமோ அவர் நல்லபடியாக பண்ணட்டும், சம்பாதிக்கட்டும். நிறைய சம்பாதிச்சு சொத்து வச்சுருக்காரு, நிறைய படம் எடுப்பார். ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சணுமேனு உதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு